ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் ராமநாதபுரம் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சார் வணக்கம் வணக்கம். நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். இப்ப நயன்தாரா, கண்டிப்பா. ஆமா, நயன்தாராவோட இஷ்யூ நீங்க பார்த்திருப்பீங்க. நயன்தாரா, அதுக்கப்புறம் தனுஷ். நயன்தாரா வந்து ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு ஒரு சீரீஸ் ஒன்று பண்றாங்க. அதுல வந்து ஒரு 3 செகண்ட் அவரோட நானும் ரவுடிதான் அந்த படத்தோட அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து தனுஷ். ஸோ அதை வந்து அந்த கிளிப்பிங்கை போட்டிருக்கிறதுக்காக இவர் 10 கோடி ரூபாய் நஷ்ட வழக்கு போட்டிருக்கிறாரு. இது எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? என்ன 2 பேரும் ஒரே சினிமா ஃபீல்டு, 2 பேரும் சேர்ந்து ஒன்னா நடிச்சிருக்கிறாங்க. இதுல ஓகே, இவங்களும் கேட்டு பண்ணியிருக்கலாம், ஓகேயா, இவரும் வந்து அதை பேசி தீர்த்து இருக்கலாம். திடீர்னு வந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் கேட்டிருக்கிறாரு மிஸ்டர் தனுஷ். எப்படி பாக்குறீங்க? தமிழ் சினிமாவில் அதிக அளவில் சர்ச்சைக்கு உள்ளாத பெயராக தனுஷ் பெயர் அடிபடுகிறது. தனுஷ் அப்படின்னாலே பாலியல் பிரச்சனையில பல்வேறு நடிகளுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்கிறாரு. ஏன்னா அவர் கட்டின மனைவியே இப்ப அவர் கூட இல்ல. ரஜினிகாந்துடைய மகள் வந்து நீ தனுஷோட கிடையாது, 2 குழந்தை பிறந்துச்சு. தனுஷுடைய பழக்க வழக்கம், தீய பழக்க வழக்கங்கள், தன்னுடைய சினிமாவில் நடிக்கக்கூடிய அனைத்து நடிகைகளையும் படுக்கறைக்கு அழைப்பது, துணை நடிகைகளையும் அழைப்பது, பல நடிகைகளுக்கு வந்து வந்து இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்றதுக்கு? ஆதாரம் சார், ஆதாரம் வந்து சினிமாங்கிறத ஒரு சர்ச்சை தான். நீங்க சினிமாண்டாலே ஒரு சர்ச்சை தான், ஓகேவா? உங்க மேல ஒண்ணும் என் மேலையா? ஆல்ரெடி சீமா தனுஷ் வந்து கஸ்தூரி ராஜா மயனே இல்லைன்னு சொல்லி தனுஷுக்கு நான் தான் அப்பான்னு சொல்லி ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு கோர்ட்ல. சரி, தனுஷ் என்னுடைய பிள்ளை, அதை வந்து எனக்கு வந்து ஜீவாம்சம் கொடுக்கணும், கஸ்தூரி ராஜாவுக்கும் தனுஷுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. கரெக்ட். அது நடந்துட்டு இருக்கிறத விட்டுருங்க. பொசுக்குன்னு வந்து நீங்க சொல்லிட்டீங்களே எல்லாத்தையும் கூப்பிடுறாருன்னு. என்னமோ நம்ம என்னங்க நீங்க. அதாவது சார், சினிமா தொழில இன்னைக்கு வந்து ரொம்ப கேடு கேட்டு போச்சு. சினிமா தொழில நீங்க நயன்தாரா வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, நான் வந்து தனுஷ் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்காரு, என்னுடைய அந்த திருமண ஆல்பத்தை கூட வெளியிட முடியல, அந்த ஒரு பாட்டை பயன்படுத்துறதுக்கு 10 கோடி ரூபாய் காசு கேட்கிறாரு சொல்லி ஏன் இவ்வளவு நாளா அவங்க சொல்லலாம்டா, இவங்களால ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை போயிருந்திருக்கான். அதுக்கு வந்து தனுஷ் உடன்பட்டிருக்க மாட்டாரு. இன்னொன்னு, ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டாப் மோஸ்ட் ஒரு நடிகை, அவர் வந்து ஒரு சாதாரண இயக்குனர் விக்னேஷ் சிவன் வந்து லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டாரு. யாருக்குமே ஒரு நடிகைனால ஒரு ஈர்ப்பு இருக்கும், நம்ம கூட முடிச்சிருக்கலாம். ஏன்னா இப்ப சமீபத்துல நடிகை மீனாவுடன் தொடர்புபடுத்தி தனுஷை பேசப்பட்டார்கள். தனுஷுடன் தொடர்புபடுத்தி பேசப்படாத நடிகைகள் யாராவது இருக்கா சொல்லுங்க? அதெல்லாம் வந்து கிசுகிசுக்கள் வந்து இருக்குதானுங்க. ஒரு அமலாபால் அவர்களுடன் விஜய்க்கு வந்து கல்யாணம் முடிச்சாங்க. அப்புறம் தனுஷோட ஏதோ ஒரு படம் கமிட்மெண்ட் ஆனவர்னா டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்படி பல நடிகைகளை சொல்லலாம். தனுஷால் பாதிக்கப்பட்டவர்கள் சினிமா துறையில் அதிக அளவில் இருக்கிறார்கள். இன்று நயன்தாரா தனுஷை எதிர்த்து ஒரு பதிவு போட்ட உடனே அவருக்கு ஸ்ருதிஹாசன், பார்வதி மேனன், ஐஸ்வர்யா லட்சுமி, இப்படி பல நடிகைகள் எல்லாம் நயன்தாரா பக்கம் ஆதரவாக இருக்கிறார்கள். அதுல நியாயம் பார்க்கலையா நீங்க? ஏன்னா வந்து அவரோட படங்க அது. இது வந்து ஏன் வந்து நீங்க அப்படி பார்க்க மாட்டேன்றீங்க? இது அவரோட படம், சார், அவருடைய படமா இருக்கட்டும், அவருடைய முதலீடு. இப்ப சம்பளம் நீங்க இருக்கீங்க, நீங்க ஒரு சினிமா தயாரிப்பாளர், என்கிட்ட வந்து ஒப்பந்தம் போடுறீங்க, என்னுடைய படத்துல நடிச்சுட்டீங்க, நீங்க வேற எந்த படத்துக்கு கமிட்மெண்ட் கொடுக்க கூடாது, எனக்கு முடிச்சு கொடுத்து நீங்க போனா அந்த ஒப்பந்தத்துல சைன் பண்ணி தந்துடுறேன், ரைட், ஓகே, நீங்க சொல்றத நான் கேட்கிறேன், நடிச்சு கொடுக்க போறேன், எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. ஆனா அந்த அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல. சினிமாவுக்குள்ள பல தொழில்கள் இருக்கு, பல்வேறு அது உள்ள அரசியல் இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் என்ன பிரச்சனை என்று இன்னும் முழுசா எல்லா பேருக்கும் தெரிய வரல. அதாங்க சொல்றேன். இப்போ நான் ப்ரொடியூசர், உங்களை வச்சு படத்தை எடுக்கிறேன், அப்புறம் நீங்க வேற எங்கேயோ வந்து இன்னொரு படத்துக்கு போறீங்க, இல்லாட்டா நீங்க பிரைவேட்டா ஏதாவது ஒரு 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 சீரீஸ் எடுக்கிறீங்க.
அப்போ என்னோட நான் காசை கொடுத்து எடுத்த படத்தோட பாடலையோ இல்லாட்டா ஒரு காட்சியோ நீங்க அங்க போட்டீங்கன்னா அது எனக்கு நீங்க ஒண்ணு என்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும். அப்படி இல்லையா எனக்கு உரிய தொகையை கொடுத்துட்டு நீங்க போட்டிருக்கலாம். ரெண்டுமே இல்லாம நீங்க வந்து திடீர்னு போயிட்டு ஒரு இடத்துல போட்டீங்க அப்படின்னா எனக்கு கோபம் வருமா வராதா? அது கோபம் வரத்தான் செய்யும். ஏன்னா இப்ப இளையராஜா என்னுடைய மியூசிக்கை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கேஸ் போட்டாரு. விஜயகாந்த் அவருடைய குரலை வந்து எங்களுடைய அனுமதி இல்லாம யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தேமுதிகவுடைய தலைவர் பிரேமலதாவும் பேசினாங்க. இப்ப வந்து தனுஷ் வந்து இவங்க சுமூகமா பேசியிருப்பாங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தனுஷ் பக்கம் இருந்து இது வரைக்கும் எந்த பதிலுமே இல்ல. நயன்தாரா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நயன்தாராவுக்கு பல நடிகைகள் ஆதரவு வச்சிருக்காங்க. தனுஷ் பக்கம் இருந்து இதுவரை எந்த தகவலும் அப்டேட் ஆகல. அப்டேட் ஆகலன்னா அவர் மறுப்பு தெரிவிக்கல. அவர் அமைதியா இருக்காரு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இப்படி இருக்கும் சூழ்நிலை அதை வந்து தீர விசாரிச்சு அதுக்கு என்ன முடிவு அன்பு எப்ப அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா சார் பார்க்கணும். இப்ப நம்ம உடனே பேசிட முடியாது. சினிமாங்கிறது வந்து அதுக்குள்ள பல ரகசியங்கள் முடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு நடிகர்களும் நான் இயக்குநரால பாதிக்கப்பட்டேன், நான் நடிகரால பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி ஒரு நடிகை பொது வெளிச்சத்துக்கு வந்து பிரஸ் மீட் கொடுக்கும் பொழுதுதான் அந்த தகவல் வந்து வெளியே வருது. ஆனா அதுவரை ரகசியம் காக்கப்படும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. நயன்தாரா கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் ஆக போது, 2 குழந்தைக்கு தாயா இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அவங்க கல்யாண ஆல்பம் வெளியே வரவே இல்லை. ஒரு நிறுவனத்துல வந்து ஒப்பந்தம் பண்ணி பேசி முடிச்சு வித்துடுறாங்க ஆல்பத்தை. அப்புறம் அந்த நிறுவனம் வந்து அந்த வீடியோ வந்து வெளியிட முடியல. ஆல்பம் வெளியே வரலையா அது கடைசி வரைக்கும்? கல்யாண ஆல்பம் என்னைக்கு வெளியே வந்துச்சு? 2 குழந்தை சார் வெளியே வந்திருக்கு. ஓ அப்படியா? நெட்ஃபிளிக்ஸ்ல எடுத்தாங்களே அவங்களோட கல்யாணத்தை வந்து. ஆமா, ஆல்பம் இது வரைக்கும் வெளியே வரவே இல்லை. இப்ப சினிமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நெப்போலியன் மயன் இதை வந்து யாரு நம்ம பிகன் உடிச்சு விலைக்கு வாங்கிட்டாங்க கல்யாணத்தை ஃபுல்லா. அடுத்து ரிசப்ஷனை வந்து கலாட்டா மீடியா விலைக்கு வாங்கிட்டாங்க. அந்த கப்பல்ல போடுற வீடியோ, அவங்க சாப்பிடுற வீடியோ, டான்ஸ் ஆடுற வீடியோ, கல்யாணம் முடிக்கிற வீடியோ, எல்லா வீடியோ வெளியிட்டாங்க. போற போக்க பார்த்தா இந்த யூடியூப் சேனல்ஸ் உள்ள பாத்தீங்கன்னா ஒருத்தன் கல்யாணம் முடிக்கிறானா, அவன் பில்ல பாக்குறானா, அவன் ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பண்ற எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுவாங்க. அப்படி இருக்கு நீங்க மீடியாங்கிறது வந்து ரொம்ப கெட்டு போச்சு. அதுக்கு வந்து ஒரு அதாவது வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஒரு கட்டுப்பாடு இல்லாம போயிருச்சு. நான் சொல்லல, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகனே சொல்லியிருக்காரு. நாங்க பல இந்திய இறையாண்மைக்கு எதெல்லாம் எதிராக இருக்கோ அதனால மீடியாக்கள் தடை பண்ணியிருக்கான். அந்த மாதிரி ஏகப்பட்ட மீடியாக்களை நாங்க தடை பண்ணியிருக்கோம். இன்னும் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ரொம்ப சேனல்ஸ் இருக்கு. கூடிய சீக்கிரம் அதுக்கான உரிமைகள்லாம் ரத்து செய்யப்படும் சொல்லி மத்திய செய்தி மற்றும் தகவல் தொழில்துறை இணை அமைச்சர் எல் முருகனே சொல்லியிருக்காரு. ஓகே, அப்ப என்ன உள்குத்து தான்? அப்ப உள்குத்து 2 பேருக்குள்ள உள்குத்து ஏதோ ஒரு அரசியல். யாரு பணம் சம்பாதிக்கணும்? நீ அப்ப தனுஷும் பெரிய நடிகர் ஆயிட்டாரு. அவரு பெரிய ப்ரொடியூசர், தயாரிப்பாளர், பெரிய இயக்குனர் அளவுக்கு போயிட்டாரு. கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. நயன்தாராட்டையும் பணம் இருக்கு. ஒரு பண அரசியல் 2 பேத்துக்குள்ள விளையாடுது. இது எதுல போய் முடிய போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். நம்ம என்ன சாதாரண ஒரு மக்கள் தானே, நம்ம யாருக்கு ரசிகர் கிடையாது. இன்னைக்கு டிவி விவாதத்துல தனுஷ் ரசிகர்னு ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்குறான் டிவி விவாதத்துல. ஏங்க தனுஷே ஒரு பணம் இருக்கலாம், அவனுக்குலாம் ஒரு ரசிகர் சொல்லி ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்க என்னங்க நான் மீடியா வந்து கெட்டு போச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியும். சரி, ரைட், ஓகே, சரி. அந்த ஒரு டாபிக் இங்க இருந்தாலும் இந்த சைட்ல வந்து பார்த்தோம்னா கங்குவா படம் என்ன, கங்குவா வந்து பிரிச்சு எடுக்கிறாங்க. ரொம்ப எடுக்கிறாங்க. 56 கோடி ரூபாய்க்கு என்னமோ போயிருக்குன்னு சொல்லி இப்ப நெட்ல பார்த்தேன். நீங்க கூட பாத்துருப்பீங்க. வசூல் 56 கோடி ரூபா. கங்குவா படத்தை 300 ரூபா கொடுத்து பாக்குறதுக்கு நான் அனாத ஆசிரமத்திற்கு 300 ரூபா நன்கொடை கொடுத்துருவேன் சொல்லி இப்ப எல்லாரும் நன்கொடை கொடுத்துட்டு இருக்காங்க. கங்குவா படம் மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆனதுக்கு கருத்து சுதந்திரம் என்கிற பெயரில் தன்னுடைய மனைவி தஞ்சாவூரில் பேசியது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. எப்படி தஞ்சை பெரிய கோவில், ராஜராஜ மன்னன் கட்டிய கோயில், நீங்க கோயிலுக்கு போடுற உண்டியில ஃபுல்லாம் மருத்துவமனைக்கு அனாதாசிரமத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி தன்னுடைய மனைவி ஜோதியா பேசிவிட்டார். அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு, அது மிகப்பெரிய அரசியலாச்சு. தன்னுடைய தந்தையும் ஏதாவது பேசுவது, சூரியனாண்டா எனக்கு தமிழ்நாட்டுல பிடிக்கும் சொல்லி பாம்பேல போய் செட்டில் ஆயாச்சு. கேட்டா அந்த படப்பிடிப்புக்காக நான் பாம்பே போறேன், என் பிள்ளையெல்லாம் படிக்க வைக்கணும்னு சொல்லி அவர் பாம்பே போயிட்டார். ரைட், ஓகே, போயிட்டு போகணும், பிரச்சனை இல்லை. ஆனா
தமிழகத்தில் எல்லோரும் ஏதோ மூட நம்பிக்கையோட இருக்காங்க, மக்கள்லாம் அறியாம இருக்காங்க சொல்லி அவர் மட்டும் அறிவாளி மாதிரி தன்னுடைய மனைவி மூலியமா பிரஸ் மீட் கொடுத்தாங்க. இப்ப கங்குவா படம் மிகப்பெரிய ஃபெயிலியர். அதிகமா ஒலி வருது, படம் சரியா கேட்கல, ரொம்ப நாய்ஸ் சவுண்ட்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம். சமூக ஆர்வலர்கள்லாம் என்ன பண்றாங்க, நான் கங்குவா படம் பாக்குறதுக்கு அனாத ஆசிரமத்துக்கு 1000 ரூபாய் உண்டியில் போட்டுற சொல்லி அனாத ஆசிரமத்திற்கு வந்து நன்கொடை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 1000, 300 இந்த மாதிரி இந்த படத்துக்கு கொடுக்குற காசை அங்கே கொடுக்குறாங்க. அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு சோசியல் மீடியாவிலையும் பரப்பி விடுறாங்க. ஆனா கங்குவா படம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. வணிக ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவு, சர்ச்சைக்குரிய ஒரு படமாகவும் ஒரு தோல்வி படமாகவும் சூர்யாவுக்கு அமைந்திருக்கிறது. சூர்யா பட் இருந்தாலும் இவங்க சொல்லிய கருத்து, ஜோதிகா அம்மையார் சொல்லிய கருத்து ஒரு அதாவது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலா இருந்தாலுமே ஒரு நல்ல கருத்து தானே. நல்ல கருத்தா நீங்க பாக்கலையா? நீங்க நல்ல கருத்து தான். அத எல்லா விதமா சொல்ற விதம்னு ஒன்று இருக்குல்ல. கோயிலுக்கு செய்யக்கூடிய பொருளை வந்து நீங்க ஏழை எளிய எல்லாரும் செய்யலாம் சார். இப்ப கோயிலுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய், பல கோடி ரூபாய் நன்கொடை கொடுக்குறாங்க. பல பேர் வந்து தன்னுடைய வீடுகளை போல தானமா கொடுக்குறாங்க. நீங்க இன்னைக்கு காரைக்குடி செட்டிநாடு பகுதியை போய் பாருங்க. நகரத்தார் சமூகம் வந்து ஆன்மீக பணி மிகப்பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்நாடு முழுக்க பல்வேறு ஆன்மீகங்கள், திருத்தலங்கள் எல்லாத்துக்குமே தன்னுடைய சொத்து பத்துக்கள்லாம் சேதுபதி மன்னர்கள் இழந்து திருப்பணி பண்ணியிருக்காங்க. கிராமங்களை வந்து தானமா கொடுத்துருக்காங்க. நீங்க இன்னைக்கு சில கிராமங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் இந்த கோயில் சொத்தா இருக்கும். அதுல விளையக்கூடிய பொருளை வச்சு இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணணும். இதான் அந்த காலத்துல இருந்த ஐதீகம். நீங்க தஞ்சாவூர் பகுதியிலுமே பல அந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு பல கிராமங்கள் எல்லாம் அந்த கோயிலை சேர்ந்ததா இருக்கும். அப்ப அந்த கிராமங்கள்ல விளையக்கூடிய பொருள்களை வச்சு அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல. அதைத்தான் அவங்க சொல்றாங்க. அதுக்காண்டி நீங்க கோயிலுக்கு செய்யக்கூடிய காசை ஃபுல்லாம் அனாதாசிரமத்துக்கு கொடுங்க, பொதுமக்களுக்கு கொடுங்க, மருத்துவமனை கொடுங்கன்னு சொன்னா இது என்ன நியாயம்? இது மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். தமிழக மக்கள் இப்ப விழிப்புணர்வு இருக்கிறார்கள். அமரன் போன்ற நல்ல படங்களை ஆதரிக்கிறார்கள். கங்குவா போன்ற பெரிய படங்களை தோல்வி தழுவதற்கும் மக்கள் தான் காரணம். அமரன் படம் வெற்றி பெறுவதற்கும் மக்கள் தான் காரணம். அமரன் படம் மிகப்பெரிய தேசபக்தியை உருவாக்கி விட்டது. அது வந்து இன்னைக்கு ஒரு தேசபக்தி போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க அமரன் படம். அதே கங்குவா வந்து அந்த அளவுக்கு போகாது, கஷ்டம் தான், அந்த அளவுக்கு கஷ்டம் தான் அப்படின்ற அளவுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா படம் ஃபுல்லா வந்து காது வலிக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து கண்டிப்பா கண்டிப்பா அப்படித்தான் இருக்கு. ஆமா, காது வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து அதான் அதே நேரத்தை நீங்க சொல்ற அந்த அரசியலும் இருக்கு. இவ்வளவு பெரிய அதாவது வந்து மக்களுக்கு நல்லது பண்ணா அது பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் போய் பாம்பேல போய் செட்டில் ஆயிட்டாரு. அவங்க அந்த அம்மையாரும் வந்து அப்படியே போயிட்டு பாம்பேல போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அங்க மூவ் ஆயிட்டாங்க. ஸோ ஆனா வந்து பேசுறது எல்லாமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து மக்களுக்கு நல்ல இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும் பண்ணிட்டு ஆக்சுவல் லைஃப்ல அவங்க அதை ஃபாலோ பண்றதே கிடையாது அப்படின்றதுதான் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஒரு கோபம், மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய கோபம். அந்த கோபம் தான் இன்னைக்கு வந்து மக்களை இந்த மாதிரி போக வச்சிருக்கா. ஏன்னா ஒரு படத்தை மக்களுடைய கோபம் தான் கங்குவா படத்தினுடைய தோல்வி என்றுதான் கூற வேண்டும். அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? மக்களுடைய கோபம் தான் வந்து தோல்விக்கு காரணம். ஓகே, சூப்பர். நாம் தமிழர் கட்சியை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். போட்டி நாம் தமிழர் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறது. நாம் தமிழர் அப்படின்னாலே சீமான் வந்து சர்வாதிகாரி மாதிரி ஆக்ட் பண்றாரு, எல்லா டிசிஷன்ஸும் அவர் ஒருத்தர் தான் எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எப்பவுமே இருக்கு. ப்ரொஃபசர் கல்யாண சுந்தரம், அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி, இந்த மாதிரி நல்ல பேச்சாளர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து திமுக இல்லாட்டா அதிமுக பக்கம் அவங்க வந்து அப்படியே உடஞ்சு போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் நம்ம லேட்டஸ்டா பார்த்தோம், காளியம்மாள் வந்து மசுரு உசுருன்னு வேற பேசினாரு. அவரு காளியம்மாள் பத்தியும் வந்து பேசியிருந்தாரு. சோ அவரு கூட யாருமே இருக்க மாட்டேன்றாங்கன்ற பட்சத்துல அங்கேருந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாம் சேர்ந்து இன்னொரு போட்டி நாம் தமிழர் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து போயிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? உங்களோட கருத்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்திலே பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் போட்டியிட்டு
ஒரு கணிசமான வாக்கு வங்கியை நிரூபித்த ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் என்று கூற வேண்டும். அந்த வகையிலே கடந்த சில மாதங்களாகவே நாம் தமிழர் கட்சிக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு நிர்வாகிகள் கட்சியை விட்டு வெளியேறுவதும், சில நிர்வாகிகளை சீமானே நேரடியாக நீக்குவதும், சில நேரங்களில் கட்சி நிர்வாகிகளை பற்றி ரகசிய தொலைபேசி உரையாடல்கள் மூலம் நாம் தமிழர் கட்சி பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது. நாம் தமிழர் கட்சியிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பல முக்கியமான தலைவர்களை நாம் தமிழர் கடந்த பல ஆண்டுகளாகவே இழந்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நிர்வாகிகளை இழந்து வருகிறது. இன்று சொல்ல போனால் இன்று சீமான் அவர்களுடன் இருப்பது சாட்டை துரைமுருகன் மட்டும்தான் மிஞ்சி இருப்பவர். இன்னைக்கு எல்லா கூட்டத்துக்கும் சீமான் கூட யார் இருக்காண்டா சாட்டை துரைமுருகன் மட்டும்தான் கூட இருக்காரு. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருப்பாண்டா, இன்னைக்கு திமுகவுல மாணவர் அணியில இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி கூட இருந்தவர், அதிமுகவில் இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரம் கூட இருந்தவர். மிக முக்கியமானது, மதுரையிலே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்றாரு, நான் தான் ஒருங்கிணைப்பாளருங்க. மதுரையில வெற்றி குமரன் சொல்லி இருக்கார், தென்மண்டல பொறுப்பாளர் வெற்றி குமரன். அவர் பல ஆண்டுகளாக பல்வேறு பிரச்சனைகளுக்காக நாம் தமிழரை விட்டு சீமானுடைய நட்பிலிருந்து விலகி அதே நாம் தமிழர் பேரைத்தான் போடுகிறார். தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் எல்லா பேப்பர்லயும் போடுறாரு, நோட்டீஸ்லயும் போடுறார் வெற்றி குமரன். அவரே ஒதுங்கி இருக்காரு. அனைத்து பத்திரிகை ஊடகம் மற்றும் செய்தி தொலைக்காட்சிகளில் அனைத்து விவாத நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளக்கூடிய நம்ம ஐயநாதன், அவர் நாம் தமிழர்ல இருந்து வந்தவர் தான். அவரு இப்ப ஆலய காணோம், அவரு தனியா பேசுறாரு. இப்ப விஜய் கட்சியோட போயிட்டாரு நினைக்கிறேன். இல்ல, விஜய் கட்சியோட போல, அவர் சமூக ஆர்வலரா எல்லா இதுலயும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. சரி. இப்ப அதே மாதிரி சமீபத்திலே அந்த நாம் தமிழர்கள் ஒரு புரட்சிகர பேச்சாளராக இருக்கக்கூடிய நாகைப்பட்டினத்தோடைய மீனவ பெண்மணி அக்கா காளியம்மாள், அவங்களும் இப்ப பல்வேறு பிரச்சனைகள்ல சீமானுடைய அந்த தொலைபேசி உரையாடல் மூலமாக ஒரு கடும் அதிருப்தியில அந்த கட்சியிலிருந்து கொஞ்சம் விலகக்கூடிய சூழல்ல இருக்காங்க. அப்ப சீமான் என்ன பேட்டி கொடுத்திருக்காரு, கடந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பத்திரிகையில செய்தி வந்திருக்கு, நான் சர்வாதிகாரத்தோட தான் செயல்படுவேன், நான் சொல்வதை கேட்பவர்கள் மட்டும்தான் கட்சியில் இருக்க வேண்டும், என்னை எதிர்த்து கஷ்டப்பட்டு கட்சியை உருவாக்குறாரு, அது அவரோட கட்சி, அவரு என்ன சொன்னா என்ன தப்பு சார்? நாம் தமிழர் கட்சி என்பது தீப ஆதித்தனார் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. சரி, அது ஒரு சீப ஆதித்தனார் ஒரு நாடார் சமூகத்தினுடைய ஒரு பெரிய பத்திரிகையாளர், அவர் உருவாக்கின கட்சி. அன்றைய காலகட்டங்களில் தமிழருடைய வளர்ச்சி, தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம், வீரதீர விளையாட்டுக்கள், தமிழக புராணங்கள், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்த ஒரு கட்சி தான் நாம் தமிழர். அதை அதே சமூகத்தை சேர்ந்ததனால் சீமான் அவர்களிடம் அந்த கட்சியை வச்சு நீ வழிநடத்து அப்படின்னு சொல்லி நாடார் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பெரும் தொழிலதிபர்கள், பெரும்பெரும் முதலாளிகள் எல்லாம் சீமான் அவர்களுக்கு பின்புலமாக பொருளாதார அடிப்படையிலே பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார்கள். குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்கள், மதுரை, அதுபோல திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இப்படி பல்வேறு மாவட்டங்களில் கணிசமான தொழில் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் சீமானுக்கு பின்புலமாக இருந்து பணம், பொருளாதாரத்தை உதவி செய்யறாங்க. அதனால சீமான் துணிச்சலா எல்லா இடத்துலையும் தன்னிடம் பிரதிநிதித்துவம் இல்லாட்டாலும் இன்னைக்கு ஒரு தமிழக அரசியல்ல ஒரு லீடு பண்ணக்கூடிய ஒரு அரசியல் தலைவரா அனைத்து நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு பேசி வருகிறார். இதுதான் உண்மை. ரொம்ப நல்லா பேசுனீங்க. 2 டாபிக் இன்னைக்கு பேசணும். பார்ப்போம் கங்குவா படம் ஃபைனலா எப்படி மக்கள் கிட்ட இருந்து பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு லாஸா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு இந்த லாஸே என்னதான் அப்படி இருக்குன்னு போய் மக்கள் போய் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆயிடுறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன். அதுவரை நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார், நீண்ட நேரம் பேசி நன்றி. கலகிரி